குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம். இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவை எத்தனை பெரியனவாக இருந்தாலும் கடற்காற்றால் அடித்து செல்லப்படாமலும் கப்பல் ஓட்டுவர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பிய திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். மனித நாவும் அதை போல ஒரு சிறிய உறுப்பு தான். ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அளிக்கிறது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்தனை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றது தான். நெறிக்கெட்ட உலகின் உருவமே அது. நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்தில் இருந்தே பெறுகிறது. காட்டில் வாழ்வன, பறப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கிவிடலாம், அடக்கியும் உள்ளார். ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது, சாவை விளைவிக்கும், நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அன்னாவே. கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அன்னாவே. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருக்கலாகாது. ஒரே ஊற்றில் இருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்குமா? என் அன்பர்களே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அவ்வாறே உப்பு நீர் சுனையில் இருந்து நன்னீர் கிடைக்காது. மெய்ஞானம், உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அது மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லாம் கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய் பண்பு அதன் தூய்மையாக்கும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. ஆமென்.